ஹாய். அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போது ரீசண்டாக ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன். அந்த ஷார்ட்ஸில் ஹவு டு சர்வைவ் ஃபேக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு பதில், ஃபேக் பீப்புள் ஆர் எவ்ரிவேர். நீங்கள் நினைக்கிற ஃபேக் மீன்ஸ் அவங்களே தப்பு கிடையாது. அவங்களோட குணத்தில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஃபேக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பட் ஆக்சுவலி உங்களுக்கு பிடிக்காத பேர் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நான் ஒன்று பண்ணினேன். 2023 மே அப்போது நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக ஒரே ஒரு கமெண்ட் மட்டும்தான் சொன்னேன். என்னென்னா, முருகா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீ யாரெல்லாம் நினைக்கிறியோ அவங்கள என்னோடய லைஃப்லேருந்து கொஞ்சம் தள்ளிவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர் வச்சுருந்தேன். பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்படியே ஒரு பெரிய ரெவல்யூஷனே அடுத்த ஒரு 1 மந்த் 2 மந்தில் நடந்துச்சு. செம்ம அழுக. நிறைய பேர் லைஃப்பில் விட்டுட்டு போனாங்க. மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வாட்டெவர். நிறைய பேர் லைஃப்பில் கொஞ்சம் விலக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே, தே ஆர் நாட் ஃபார் மீ. அதாவது அவங்க நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. they are not for me, they are not fit for my personality and for my future and for my present அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டேன். I did this, really it works. ஆனால் அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான பார்த்து. அப்படி ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ப்ரே திஸ். எந்த சாமிக்கிட்டையும் இல்லை யூனிவர்சிட்டிக்கிட்ட கூட நீங்கள் ப்ரே பண்ணலாம். இது ஒர்க் ஆகும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, யூ ஹாவ் காட் only you as a backbone. நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் உங்களை எப்படி கேர் பண்ணிக்கிறதுன்னு மட்டும் யோசிங்க. உங்களை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு யோசிங்க. பீப்புள் யாராக இருந்தாலும் நோ ஒன் இஸ் பெர்மனெண்ட் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறத நோ ஒன் இஸ் பெர்மனெண்ட் இன் யுவர் லைஃப் அன்டில் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். be it your husband, be it your baby, whoever it is, அவங்க மட்டும்தான் your family சேர்த்திக்கோங்க. அவங்க மட்டும்தான் சத்தியா அவங்க மட்டும்தான் உங்களை பேக் போனாக பார்ப்பாங்க. ஒரே நிமிஷம். ஸோ கண்டினியூ பண்ணுறத கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். If you want a companion, do journaling, read books. Those are the best companions you can ever have. அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் பெட்டர் பண்ணிட்டு ஒரு பெட்டர் ஹாஃப் தொலைவறது இன்னும் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். With this, tata.